நம்ம இடியாப்ப மாவு வந்து அரைச்சு வைப்போம் இல்லையா? ஒண்ணு கடையில குடுத்து அரைச்சு வைப்போம். இல்ல வீட்ல மிக்ஸி ஜார்லயே அரைச்சுக்குவோம். பச்சரிசி மாவு அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கூடவே புழுங்கல் அரிசியும் போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம இடியாப்பம் சுட்டு கொஞ்ச நேரம் ஆனா கூட காஞ்சு போகாம நல்லா சாஃப்ட்டா இருக்கும். தனியா பச்சரிசி அரைக்கிறதுக்கும், புழுங்கல் அரிசி, பச்சரிசியோட சேர்த்து அரைக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்க அந்த மாரி அரைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே இடியாப்பம் அப்டின்னா, தேங்காய் பால் தான் வைப்போம் இல்லையா? அந்த தேங்காய் பாலுக்கு நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு தேங்காய், ஏலக்காய் வந்து தனியா அரைச்சு பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி இது 2யும் தனியா மிக்ஸி ஜார்ல அடிச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து எல்லாம் ஒட்டாவே அரைச்சுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சமா செய்யறதுனால. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா? அடிச்சு எடுத்துருக்கோம்ல, நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல. அதுக்கப்புறம் முந்திரியும், பாதாமும் நல்லா அடிச்சு, அதோட சேர்த்துட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். பால் வந்து திரியாது. ஏன்னா முந்திரியெல்லாம் போடுறதுனால நல்லா அந்த பைண்டிங் நல்லா பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நல்லா காய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ இருந்தா கூட நம்ம அதில போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்போ இடியாப்பத்து மேல ஊத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நம்ம சேனல்ல கூட இருக்கு. நீங்க பார்த்துட்டு, அதேபோல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிடுங்க.